அன்பு குழந்தைகளே வாங்க வாங்க, செல்ல குட்டிகளே வாங்க வாங்க, உங்களுக்கு பிடிச்சமான பானிபூரி இங்க கிடைக்கும். அது மட்டும் இல்ல, ரோபோபாயோட ஃப்ரெண்டு யாராவது இங்க வந்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லா ஐட்டமும் இங்க ஃப்ரீயா கிடைக்கும். ஃப்ரீ பானிபூரி, வாங்க வாங்க சாப்பிட வாங்க. நான் தான் ரோபோபாயோட ஃப்ரெண்ட். என் பேரு ஜிண்டு. நான் தான் பாஸோட உண்மையான ஃப்ரெண்டு. நீ ரோபோபாயோட ஃப்ரெண்டா? உண்மையாகவா? நீ எவ்வளவு லக்கி ஜிண்டு. என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? உடனே ஜிண்டுவுக்கு நிறைய பானிபூரி கொடு. சீக்கிரம் சீக்கிரம். நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, ரோபோபாய் கிட்ட 7 வகையான சூட் இருக்காமே, அப்படியா? எல்லாரும் என்ன ஆசைப்படுறாங்கன்னா 7 வகையான சூட்டை போட்டுக்கிட்ட ரோபோபாய ஒன்னா பார்க்கணும்னு. பாஸ் நினைச்சார்னா 7 வகையான சூட் போட்டுட்டு தனித்தனியா வர முடியும். அவர் நினைச்சா எது வேணாலும் பண்ணலாம். ஆனா பண்ண மாட்டாரு. நீ இப்ப அவரை 7 சூட்லயும் ஒன்னா இங்க கூப்பிட்டேன்னு வச்சுக்க, நான் உனக்கு வாழ்க்கை முழுக்க பானிபூரி தரேன். நான் அவருடைய மிகப்பெரிய ரசிகன். நான் அவரு கூட சேர்ந்து நின்னு எல்லா ரூபத்திலையும் போட்டோ எடுத்துப்பேன். அவருக்கும் பானிபூரி கொடுப்பேன். ப்ளீஸ் ப்ளீஸ் உங்க ஃப்ரெண்ட தயவு செஞ்சு கூப்பிடுங்களேன். கொஞ்ச நேரத்துக்கு தானே. நான் எப்படியாவது பாஸோட குளோன்ஸ உருவாக்கி இந்த இடத்துக்கு கூப்பிட்டேனா இவரும் சந்தோஷப்படுவாரு. எனக்கும் வாழ்க்கை முழுக்க சாப்பிட கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. இவர் பண்ற பானிபூரி எவ்வளவு சுவையா இருக்கு. அவர் 7 உருவத்துல இங்க வரதான் போறாரு. இங்கதான் சந்திக்கிறேன்னு என்கிட்ட சொன்னாரு. பாருங்க, அதோ வந்துகிட்டே இருக்காரு. அண்டம் கண்டம் தண்டம் பிண்டம் சொன்னபடி நடக்கணும் டம் டம் ஆடம். பாஸோட 7 குளோன்ஸும் தனித்தனி உருவத்துல அவருக்கு தெரியாம இங்க வரணும். அதுவும் உடனே. இது உண்மையா? என் கண்ணையே என்னால நம்ப முடியலையே. ஐ எம் கிளாட், வெரி வெரி கிளாட். ஜிண்டு தம்பி, நீ வாழ்க்கை முழுக்க இங்கேயே பானிபூரி சாப்பிட்டுட்டே இரு. நான் இவரு கூட கொஞ்ச நேரம் போட்டோஸ் எடுத்துக்கிறேன். சரி சரி, நீங்களும் பானிபூரி சாப்பிடுங்க. இது ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இங்க பாரு தம்பி, இவரு நான் சொல்றத கேட்கவே மாட்டேங்கிறாரு. நான் என்ன சொன்னாலும் செய்ய சொல்லுங்களேன். அதுவும் கொஞ்ச நேரத்துக்கு தானே. நான் என்ன சொன்னாலும் அதை இவரு செய்யணும். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். நீங்க பாருங்க க்ளோஸ், அவர் என்ன சொல்றாரோ அதுபடியே கேட்டு நடங்க. புரிஞ்சுதா? எல்லாரும் என் கூட வாங்க. நாம எல்லாரும் போய் போட்டோஸ் எடுத்துக்கலாம். ஜிண்டு தம்பி, நீ பானிபூரி சாப்பிடு. நாங்க இப்ப வந்துடுறோம். முடிஞ்சா என்ன புடிங்க. ரெஸ்ட் எடுத்துக்கோப்பா. நான் உனக்கு பானிபூரி செஞ்சு கொடுத்து டயர்ட் ஆயிட்டேன். பாஸ், நீங்க எங்க இருக்கீங்க பாஸ்? இங்க உட்கார்ந்து பானிபூரியா சாப்பிட்டுட்டு இருக்க. சீக்கிரமா வா, வீர் ஆபத்துல இருக்கான். என்னது? வீர் ரொம்ப சக்தி வாய்ந்தவன். அவனுக்கு யாரோட உதவியும் தேவையில்லையே. நான் சொன்னது சரிதானே ஜிண்டு? சக்தி வாய்ந்தவனுக்கு எதுக்கு உதவி? இந்த செல்லம், நீ எவ்வளவு வேணாலும் சாப்பிடு. நீங்க சொல்றது சரிதான். ரோபோபாய்க்கு யாரோட உதவி தேவையில்லை. என்னுடைய ஃப்ரெண்டு எனக்கு எதிரா மாத்துறீங்களா? உங்களை என்ன பண்ண போறேன்னு பாருங்க. இன்னொரு மறந்து போச்சு. நான் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? இந்த நேரத்துல இதை எதிர்பார்க்கல. ஏய், இங்க பாரு.
தாத்தா 1 டவுன், more 6 to go. இல்ல இல்ல ஜிண்டு, இப்ப அவ ஜெயில இருந்து தப்பிச்சு போயிட்டா. இப்ப அவ உன்னதான் தேடிக்கிட்டு இருக்கா. என்னது? அவளுக்கு தெரியாது நீ இந்த பூமியில தான் இருக்கேன்னு. அதனால உனக்கு எந்த ஆபத்தும் இல்ல. தாத்தா, ஜிண்டுவை நீங்க உங்க கூட கூட்டிட்டு போயிடுங்க. அந்த இடத்துல அவனுக்கு நிறைய ஆபத்துகள் இருக்கு. ஏன்னா ஜிண்டுவ அந்த லேடி எங்க உலகத்துல தான் தேடிக்கிட்டு இருக்கா. ஜிண்டு, இந்தா இத வச்சுக்கோ. ஒருவேளை அவளை நீ பார்த்தனா இதால அவளை கைது பண்ணிடு. ஓகே தாத்தா. ஜிண்டு, எதுக்காக நீ இதுக்கு இவ்ளோ பயப்படுற? அவ ரொம்ப ஆபத்தானவ, என்ன பழி வாங்காம விட மாட்டா. ஆனா லேடி ஜினுக்கு நீ இங்க இருக்கிறது தெரியாதுல்ல. அங்க பாருங்க, அங்க பாருங்க பூதம். ஓடுங்க, யாரும் அடிக்காதீங்க. ஓடுங்க. சீக்கிரம் ஓடுங்க. காப்பாத்துங்க. ஓடுங்க. சீக்கிரம் ஓடுங்க. ஜிண்டு, என் பிரியமான ஜிண்டு, எப்படி இருக்க? உன்னாலதான் நான் இத்தனை நாளா ஜெயில இருக்க வேண்டியதா போச்சு. இப்ப உன்னோட சக்தி எல்லாம் எடுத்துக்கிட்டு என்னோட சக்தி எல்லாம் அதிகமாக்கிக்க போறேன். இதுல உனக்கு எந்த வருத்தமும் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த டாங்கி ஜிண்டுவோட ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறேன். இல்ல அவன் என்னுடைய எதிரி. எதிரிக்கு எதிரி நண்பன். இன்னில இருந்து நம்ம 2 பேரும் நண்பர்கள். எங்க சொல்லு, ஜிண்டு எங்க இருக்கான்? உனக்கு ஒண்ணு தெரியுமா? எனக்கு டாங்கி டிஷஸ் ரொம்ப நல்லாவே சமைக்க தெரியும். டாங்கி பிரியாணி, டாங்கி டிக்கா, டாங்கி லாலிபாப், அப்புறம் இன்னும் நிறைய இருக்கு. வீர், என்ன காப்பாத்து. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, ஒரு வாட்டி நான் ஜிண்டுவை புடிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் உன்னையும் என்ன மாதிரியே அழகான லேடி ஜின்னா மாத்திடுவேன் பொண்ணே. பாய் பாய். ஓஹோ, எனக்குள்ள இருக்கிற பவர்ஸ் எல்லாத்தையும் நான் சிண்டுக்கு திரும்ப கொடுக்கணுமா? என்ன அப்பத்தான் நீ எடுத்துட்டு போக முடியல? ஆனா என்ன உன்னால ஏமாத்த முடியாது லேடி ஜின். பாய் பாய். அட, எங்க ஓடி ஒளியிற நீ? எனக்கு எலினா பயம். கவலைப்படாதீங்க, நான் இப்பவே அதை புடிச்சிடுறேன். சொல்புல், நான் வீர். நான் சொல்றது கேளு. நான் தான் வீர். காப்பாத்துங்க சொல்புல். வீர், நல்ல வேளை நீயே வந்துட்ட. அவ லேடி ஜின். நான் தான் அவளை இப்படி எலி மாதிரி மாத்துனதே. நீயே அந்த கூண்டுக்குள்ள போட்டு அடைச்சி வை. அண்டம் கண்டம் பிண்டம், வீரோட குரல் இப்ப போயிடணும். நான் தான் வீர். அவ தான் லேடி ஜின். நான் சொல்றது கேளுங்க. பிரமாதம் சொல்புல், நீ நல்ல காரியம் தான் பண்ணிருக்க. இப்போ உன்னோட சக்தி எல்லாம் ஜின்டுக்கு திரும்ப கொடுத்துடு. ஜின்டு இந்த ராட்டை எடுத்துக்கிட்டு ஜின் வேர்ல்டுக்கு போயிடுவான். அதுக்கப்புறம் ஜெயில போட்டுருவான். எதுக்காக அவசரப்படுற வீர்? நாம எல்லாம் ஒரே ஃபேமிலி தானே. நீ தான் சொல்லிக்கிட்டே இருப்பிய, மேஜிக் யார்கிட்ட இருந்தா என்ன, இது என்கிட்டே இருக்கட்டும். நானும் கொஞ்ச நாளைக்கு சந்தோஷமா இருப்பேன்ல. இல்ல சொல்புல், இது தப்பு. அவங்க பொருள் அவங்க கிட்ட தான் இருக்கணும். சரி, சீக்கிரமா மேஜிக் திரும்ப கொடுத்துடு. நான் சந்தோஷமா இருந்தா யாருக்கும் பொறுக்காதே. கொஞ்ச நாளைக்கு மேஜிக் பவரை என்கிட்ட வச்சிட்டு இருந்தா என்னவா? என்கிட்ட இருக்கட்டும். சரி, எவ்வளவு நாளுன்னு சொல்லு. அதாவது ஒரு குறைஞ்சது 20-30 வருஷத்துக்கு. சொல்புல், நீ இப்படி பண்ண கூடாது. நீ ரொம்ப நல்லவன்ல, எல்லாருக்கும் நல்லதுதான் செய்வ. யார் மனசும் புண்படுத்த மாட்ட. சரி, அந்த பவர்ஸ் அவங்க கிட்ட திரும்ப கொடுத்துடு.
நான் சந்தோஷமா இருந்தா உங்களுக்கு எல்லாம் பிடிக்காத. சரி, இப்பவே பவரை கொடுத்துறேன். அங்க பாரு, லேடி ஜின் எப்படி துடிக்கிறான்னு பாத்தியா? எங்க கிட்டே நீ உன்னோட வேலைய காட்டுறியா? இப்ப நீ இருக்க வேண்டிய இடத்துல தான் இருக்க. இந்த எலி என்கிட்ட எதையோ சொல்லணும்னு நினைக்குது. இது ஜாடையா என்ன சொல்லுதுன்னா, அது வேற இல்ல. அதுக்கு நீளமான முடி இருக்கு, அப்புறம் நீளமான நாக்கு. அது மட்டும் இல்ல, அது மந்திர குச்சி மேல பறக்குமா. ஒருவேளை இந்த எலி வீரா? இது எல்லாம் லேடி ஜீனியோட மேஜிக்கா? நீ அமைதியா இருக்கிறது போதும் சுல்புல். அந்த பவர்ஸ் எல்லாம் சிண்டுக்கு திரும்ப கொடுத்துடு. சரி சரிப்பா, கொஞ்ச நாளைக்கு நானே ஜின்னா இருக்கலாம்னு நினைச்சேன். அண்டம் கண்டம். நீ வீர் தானே?